ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏர் ஃப்ரையரில் சிக்கன் 65 எப்படி வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்மளோட சிக்கன் 65 மசாலா இருந்தது அப்படின்னாலும் அதை கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து இதில் 1 முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கலந்துட்டு இதில் பாதியை மட்டும் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 350 கிராம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் இதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த முட்டை வந்து நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனில் எல்லா பீசஸ்லேயும் இந்த மேரினேஷன் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த கிறிஸ்பர் ட்ரேயில் வந்து போட்டு நம்ம வந்து ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் பக்கத்தில் தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிடில் ரேக்கில் வச்சுட்டு சிக்கன் அப்படின்ற மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 220 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 190 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். டைமையும் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் குக்காய் வந்த பிறகு இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி வச்சுருங்க. இந்த சிக்கன் 65 ரெசிபியை வந்து நான் அகாரோ ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து அகாரோவில் எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர். இந்த ஏர் ஃப்ரையரில் நான் வந்து ரொம்பவே கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி நான் வந்து ஏர் ஃப்ரை வந்து நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங்கும் நிறையா பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பிட்டு திரும்பவும் நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் வச்சு 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள்.